80s 90s படத்தில் மர்டர் நடந்த வீடு மாதிரி இருக்கும். எனக்கு தான் பயமாக இருந்தது, தீப்தாக்கெலாம் வீடு உண்மையாலே ரொம்ப பயமாக தாங்க இருக்கு. பிசாசு, பம்கின்ஸ், அவளே போய் எல்லா வீட்லேயும் காஞ்ச இலெல்லாம் மரத்துல இருந்து சிப்ஸு, குக்கீஸ், பிஸ்கெட், சாக்லேட்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்து. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு आवर சேனல் and happy Diwali and happy Halloween. குட்டி பைரட்ஸ் யார் பாது தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சது. காலையில இருந்து தீபாவளி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ என் பொண்ணு காலையில இருந்து நாங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டே இருந்தா குட்கலா. ஸோ இப்போ வந்து அவளுக்கு வந்து ஹாலோவீன் செலிப்ரேஷனுக்காக ட்ரிக் ஆர் ட்ரீட் கூட்டிட்டு போறோம். எங்க நெய்பர்ஹுட்ல பயங்கர சூப்பரா ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி சூப்பரா இருக்க எல்லா வீடுமே. ஸோ இப்போ அங்கதான் நாங்க போறோம். அப்படியே உங்களுக்கு வீடியோல கூட்டிட்டு போறேன், நீங்களும் வாங்க. ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணிருக்காங்க, இந்த வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாம். ரெடி ஆயிட்டு இருக்கான் குட்டி பைரேட்ஸ். அப்படி எழுந்து நில். அம்மா கிட்ட போட்டோ கொடு. அதான் உட்காத பாட்டி சாதனா போட்டுக்கோப்பா. உங்க அப்பா ஹாலோவீன் இது மட்டும் தான் நல்லா இருக்கு. அதான் ஊத்துறாரு. அவ்வளோதான், வீட்டிலேருந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்க்கு கிளம்பியாச்சு. கனடாவில் October 31 தான் ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் தீபாவளியும் ஹாலோவீனும் ஒரே நாளில் வந்ததுனால காலையிலேருந்து ஃபுல்லாக தீபாவளி செலிப்ரேஷன், ஈவினிங்காக ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டோம். போன வருஷம் ஹாலோவீன் அப்போ கொஞ்சம் குளிராக தான் இருந்துச்சு, ஜாக்கெட்லாம் போட்டு தான் ட்ரிக் ஆர் ட்ரீட்க்கு போனோம். ஆனால் இந்த வருஷம் சுத்தமாக குளிரே இல்லை, நார்மல் ட்ரெஸ்லேயே அப்படியே ட்ரிக் ஆர் ட்ரீட்க்கு கிளம்பிட்டோம். இங்கே ஹாலோவீன் பயங்கர கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஹாலோவீன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. மெயினாக இந்த சின்ன பசங்க தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்சசரிஸு அதெல்லாம் போடுறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. யார் டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு வராங்கன்ற மாதிரி அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ட்ரிக் ஆர் ட்ரீட்க்கு வீட்டு பக்கத்தில் இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் தீப்தாவோட ஸ்கூலுக்கு வெளியிலையுமே சின்னதாக ஒரு ஹாலோவீன் டெக்கரேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க பேய் பிசாஸ் எல்லாம் பார்க்க போகலாம். இந்த வீட்டுக்கு லாஸ்ட் இயருமே வந்திருந்தோம். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இயர் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து உள்ள வீடு பார்க்குறதுக்கே பயங்கர டெரிஃபிக்காக இருந்தது. Is it? In your crown? Beautiful. Happy Halloween. ஹாலோவீனுக்கு சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க பெரியவங்களுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தீம்ஸ் அண்ட் காஸ்டியூம் போட்டுட்டு பக்காவாக ஹாலோவீனுக்கு ஏற்ற மாதிரி ரெடியாகி தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஜாலியாகவும் இருக்கும். ட்ரிக் ஆர் ட்ரீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹாலோவீன் டெக்கரேஷன் அண்ட் லைட் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்க வீட்டிலலாம் போயிட்டு நம்ம ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கேண்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க பசங்களுக்கு.
நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லலாம் காக்கா கூட இருக்காது. ஆனால் ஹாலோவீன் அன்னைக்கு மட்டும் ரோடு ஃபுல்லாக ஜேன்னு இருக்கும். எங்கே பார்த்தாலும் நிறைய குரூப் ஆஃப் குழந்தைங்க, பேரண்ட்ஸு எல்லாருமே அங்கங்கே போய் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த வீடு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே பயங்கர பயமாக தான் இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் வச்சு உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த வீட்டுக்குள்ளே. எனக்கு தான் பயமாக இருந்தது. தீப்தாக்கெலாம் பயமே இல்லை. அவள் பாட்டுக்கு கேண்டீஸ் வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கா. இந்த வீடு உண்மையாலே ரொம்ப பயமாக தாங்க இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, அந்த இருட்டில் இந்த ஸ்கெலிட்டன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு இந்த வீட்டில் போய் கேண்டீஸ் வாங்குறது. லாஸ்ட் இயர் தீப்தா வந்து வெட்னஸ்டே ஆடம் மாதிரி ஹாலோவீனுக்கு ட்ரெஸ்அப் பண்ணியிருந்தா. இந்த இயர் வந்து பிரின்சஸ் சோனா மாதிரி பண்ணியிருக்கா. போன வருஷம் அவள் ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு கொஞ்சம் தயங்கி தான் போனால். நாங்கள் கை பிடிச்சிட்டு கூடயே போனால் தான் அவள் வந்து அங்கே போய் ட்ரிக் ஆர் ட்ரீட்னு அவள் பெருசாக சொல்லவே இல்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து அவளே போய் எல்லா வீட்லேயும் கதவை நாக் பண்ணி ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு சொல்லி கேண்டீஸ் வாங்கிட்டு இருந்தா. இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்டில் மோஸ்ட்டாக சின்ன கேண்டீஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பார் சாக்லேட்லாம் கிடச்சிச்சின்னா தீப்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவா. அவள் ஃபேஸை பார்த்தீங்கனாலே தெரியும் அவள் எவ்வளோ சந்தோஷமாகி ஹாப்பி ஆகிட்டான்ட்டு. அவங்க எது வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலான்னு சொன்னது அவளுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சு. ஹாலோவீனுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியிலேருந்தே சிட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ், பேய், பிசாசு, பம்கின்ஸு, எலும்பு கூட இந்த மாதிரி தான் சிட்டி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நிறைய வீட்டில் ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் தீப்தாக்கு எந்த வீட்டுக்கு போகிறதுனே தெரியல. இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லா வீட்டுக்கும் போய் சாக்லேட்ஸ் வாங்கி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் தீப்தா கூட கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணோட வீடு இது. ஸோ அங்கே தான் ட்ரிக் ஆர் ட்ரீட்க்கு வந்திருந்தோம். அவள் வந்து ஏன் நீ ஸ்கூலுக்கு வரலன்ற மாதிரி தீப்தாவை கேட்டுட்டு. அடுத்து இந்த வீட்டை பாருங்களேன். 80s 90s படத்துலலாம் மர்டர் நடந்த வீடு மாதிரி நல்லா ரெட் லைட் எல்லாம் போட்டு பயங்கரமாக ஹாலோவீனுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹாலோவீன் சாக்லேட் வாங்கிட்டு டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி இதை பார்த்து சட்டுன்னு பயந்தே போயிட்டோம். கரெக்டாக ஃபால் சீசன்றதுனால இந்த காஞ்ச இலெல்லாம் மரத்துலேருந்து கீழே விழுந்து அப்படியே ஏதோ உண்மையால் ஒரு பாலடைஞ்ச பங்களாக்கு போகிற மாதிரியே தான் இருந்துச்சு இந்த டெக்கரேஷன்லாம் ஒன்றும். நான் சின்ன பசங்க மட்டும்தான் இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்டில் சாக்லேட்ஸ்லாம் வாங்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் டீனேஜ் பசங்கள்லாம் கூட இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுமே சாக்லேட்ஸ் வாங்குறாங்க. தீப்து மட்டும்தான் ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு இருந்தா. அப்புன்னு ஸ்டாலர்லேயே உட்காந்து தான் எல்லார் வீட்டையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் இதுக்கு மேலே என்னால் ஸ்டாலரில் உட்கார முடியாது, என்னை கீழே இறக்கி விடுங்கன்னு அவன் இறங்கிட்டான். இந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் அப்புனுவே இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட் பேஸ்கெட்டை வச்சுட்டு கேண்டீஸ் வாங்கினான். Happy Halloween! Happy Halloween! Happy Halloween!
கீழே இறக்கி விட்டதும் அப்புனுக்கு ஒரே சந்தோஷம். இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டு இருந்தான். நாங்கள் 1 மணி நேரம் தான் ட்ரிக் ஆர் ட்ரீட் பண்ணோம். 7 மணிக்கிட்ட வந்தோம். ஒரு 8:15 முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் பண்ணிட்டோம். பயங்கர டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டடாக இருக்குது. பட் தீப்தா எங்கள் பேச்சை கேட்டுட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் எங்கள் கூட சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணா. ஸோ அவளுக்காக டயரிங்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவளை ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் கூப்பிட்டு போனோம். அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா. அவன் மட்டும் இல்லை, நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். பயங்கர க்ரௌடு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான். எங்கே போனாலும் ஆளுங்க நிறைய கூட்டம். கனடாவில் இவ்வளோ ஆளுங்களும் நான் ரோட்டில் பார்த்ததே இல்லை. எங்கே போனாலும் எல்லார் வீட்டு வாசல்லையும் ஆளுங்க, அவங்க சாக்லேட்ஸ் வாங்குறது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு இந்த வாட்டி ட்ரிக் ஆர் ட்ரீட்டு. ஸோ தீப்தா ரொம்ப என்ஜாய் பண்ணா. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வீட்டுக்கு போயிட்டு தீப்தா எவ்வளோ சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பேக் ஃபுல்லாக அவள் ட்ரிக் ஆர் ட்ரீட்டில் கலெக்ட் பண்ண கேண்டீஸ் தான். கொஞ்சம் பேர் குட்டி குட்டி லூட் பேக்ஸ் மாதிரி கூட ஹாலோவீன் தீம்க்கு ஏற்ற மாதிரி அழகாக ரெடி பண்ணியும் கொடுத்துருந்தாங்க. 1 மணி நேரத்தில் இவ்வளோ சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணுவோன்னு நாங்களே நினச்சி பார்க்கல. ஸோ 2024 ஹாலோவீனுக்கு நாங்கள் கலெக்ட் பண்ண கேண்டீஸை தான் இப்போ கொட்டி பார்த்துட்ருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, ஹாலோவீன் ட்ரிக் ஆர் ட்ரீட் பண்ண எல்லா குழந்தைங்களுமே இன்றைக்கி இந்த மாதிரி தான் கேண்டீஸை கொட்டி அவங்க வீட்டில் பார்த்துட்ருப்பாங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்றத. நிறைய பேர் சாக்லேட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா சிப்ஸு, குக்கீஸ், பிஸ்கெட்ஸு இந்த மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்த நாள் பசங்களுக்கு நம்ம அதை ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். கண்டிப்பாக இங்கே இருக்க இவ்வளோ சாக்லேட்ஸுமே நம்மளே சாப்பிட்டு காலி பண்ண போகிறதில்ல. அண்ட் அது ரொம்ப அன்ஹெல்த்தியும் கூட. ஸோ இவ்வளோ சாக்லேட்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹாலோவீன் முடிச்சதுக்கப்புறம் கேண்டி டொனேஷன் சென்டர், ஃபுட் பேங்க்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம இந்த கேண்டீஸ் எல்லாம் டொனேட் பண்ணிடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணோம்ல, அதனால ஒரு 10-20 கேண்டீஸ் மட்டும் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேண்டீஸ் எல்லாம் கொடுத்து ட்ரிக் ஆர் ட்ரீட்லாம் நம்ம ஊரில் பண்ணால் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் பாய்.